அம்மா ஹாய் செல்லம்ஸ். என்னம்மா வேலையெல்லாம் முடிச்சிட்டியா? சூப்பராக முடிச்சுட்டு இப்போ வீட்டாண்ட போகிறேன். பூக்கட்டி எடுத்துக்கின்னு அங்கே வாசப்படியில் தொங்க விடுறதுக்கு எடுத்துகிட்டு போகிறேன். வாங்க, இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு பார்ப்போமா? பார்க்கலாமே வாங்க. காலையில் சாப்பிட்றதுக்கு சூப்பரான ஒரு பஞ்சு மாதிரி மல்லிகைப்பூ இட்லி, பியூர் ரேஷன் அரிசி. அவ்வளோ அருமையான ஒரு இட்லி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புதினா சட்னி, புதினா, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாத்தையும் போட்டு உடலுக்கு ஆரோக்கியமான ஒரு சட்னி. இங்கே பாருங்க, தோட்டத்து மாம்பழம் அப்பாவோட ஃப்ரெண்டோட தோட்டத்துலேருந்து நேற்று போய் பறிச்சுட்டு வந்தாங்க. காசு கொடுத்தா வாங்கிட்டு வந்தாங்க. தித்திப்புனா அப்படி தித்திப்பு. எப்படி இருந்தது ஜெய்? சாப்பிட்டிய? மாம்பழம் மேங்கோ ஜூஸ் அவ்வளோ அருமையாக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மதியத்துக்கு எலுமிச்சை சோறு அப்பா கட்டியாச்சு. நம்ம 4 பேருக்கு தான். எலுமிச்சை சோறு, சுண்டல் அவிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் தொட்டுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா முட்டை வறுவல். இதுதான் நம்ம வீட்டு ஸ்பெஷல் இன்னைக்கு. இன்னைக்கு சமைச்சது அம்மா குட்டி தான். வேறு லெவலில் சமைச்சிட்டேன். விரும்பின மாதிரி சாப்பிட போகிறோம். இன்னைக்கு ஒரு பொடி. என்னடா கொஞ்சம் கொஞ்சமாக சோறு இருக்குதுன்னு பார்க்காதீங்க, போதும். அது கூட இந்த மாம்பழம் இதெல்லாம் கட் பண்ணி வச்சு, கூட முட்டை, அப்புறம் மூக்கடலை சுண்டல் பண்ணேன். இதெல்லாம் வச்சு சாப்பிடும்போது போதும். ஏன்னா அப்பாவுக்கு மட்டும்தான் காலையில் எழுந்து, வருஷக்குட்டியும் வீட்டில் தானே இருக்குது, அப்பாவுக்காக எழுந்து செஞ்சது தான். என்ன பட்டு சாப்பாடு பத்துச்சா இல்லையா? பத்துச்சு. நாங்களாம் ஜிம் போகிறோம்ல, ரைஸ் கொஞ்சமாக தான் சாப்பிட்றோம். அதுக்கப்புறம் ஒரு ஆம்லெட்டும் போட்டு கொடுத்தேன். வருஷக்குட்டி தான் வேணான்னு சொல்லிச்சு. அப்புறம் அதனால ஒரு அளவுக்கு திருப்தியாக சாப்பிட்டாச்சு. நைட்டுக்கு இப்போ சமைக்கணும். நல்லாவே சாப்பிட்டீங்களா? நைட்டுக்கு சமைக்கணும். ஏதாவது என்ன சமைக்கிறோன்றதை நாளைக்கு வீடியோஸில் பார்க்கலாம். அதுக்கப்புறம் இன்னைக்கு திருமண நாள், பிறந்த நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் செல்லங்களா. வாழ்க வளத்துடன் எப்போதும் மகிழ்ச்சியாக, நிம்மதியாக, சந்தோஷமாக இருங்க பட்டுக்குட்டீஸ். நம்ம ரீசெண்டாக நம்மளோட மேனுஃபேக்சரிங் யூனிட்டுக்கு வாஸ்கால் வச்சோம் பார்த்தீங்களா? அதில் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கமெண்ட் வந்து ஒரு 3 பார்த்தேன். அதை பற்றி நம்ம பேசலாம் கொஞ்சம். ஒன்று பார்த்தீங்கன்னா, அந்த வாசக்காலில் துணி 3 கலர் தொங்க விடுவோம் பார்த்தீங்களா? வெள்ளை, சிவப்பு, கருப்பு 3 கலர் எப்போவுமே எல்லாரும் யார் வாசக்கால் வச்சாலும் தொங்க விடுவாங்க. ஒரு செல்லாக்குட்டிக்கு அது என்னன்னு தெரியல பொழுது. 1க்கு 2 பேருக்கு என்ன சொல்லியிருக்காங்க, இது கட்சி கொடியா அப்படின்னு கேட்குறாங்க. கட்சி கொடியாகவே இருந்தால் அது நம்ம கட்சி கொடி இல்லை. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து வாசலில் தொங்க விடுவாங்க. யார் வந்து நிலைவாசல் வச்சாலும் ஆக்சுவலி ப்ளவுஸ் பிட்டு அதை எடுத்துகிட்டு போயிடுவாங்க. கார்பெண்டர் அவங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இங்கே கார்பெண்டர் வந்து இன்னும் வரல. அந்த இதுக்கு நம்மளோட மேஸ்திரியே தான் பூஜை போட்டார், சரிங்களா? அதனால அது வந்து அப்படியே இருக்கும். அவங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அது அதுக்கப்புறமா யார் வாசக்கால் வச்சாலும் இந்த மாதிரி செய்வாங்க. அது ஒரு வந்து ஐதீகம், சாங்கி எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இன்னொரு கமெண்ட் பார்த்தீங்கன்னா, என்ன சொல்கிறது, நிறைய பேர் வந்து நிறைய வாழ்த்து இருந்தீங்க. அதெல்லாம் பார்க்கும்போது மனசுக்கு நிறைவாக சந்தோஷமாக இருந்துச்சு. ஆனால் ஒருத்தர் பாருங்கள், அந்த ஒருத்தர் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இதெல்லாம் ஒரு உழைப்பா? அதாவது நாங்கள் உழைக்கிறது, எங்களோட சேனலை ஆரம்பத்துலேருந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும், நம்ம உழைச்சி தான் இந்த அளவுக்கு முன்னுக்கு வந்திருக்கோன்னு சொல்கிறது. நீ என்ன தினமும் கல் மண்ணா தூக்கி சமைக்கிற, என்ன உழைக்கிற உழைய சித்த, உனக்கு வெக்கமாக இல்லை என்ன மாதிரி? நீங்கள் போய் பாருங்கள். அந்த கமெண்ட்டை நாங்கள் டெலிட் பண்ணாமல் தான் வச்சுருக்குறோம், சரிங்களா? ஏன்னா அப்போ கல் மண் தூக்கி செமந்தாதான் உழைப்பு. வேற எதுவும் உலகத்தில் இருக்கிறது எதுவுமே உழைப்பு கிடையாது. இல்லை கேட்குறேன். அது வந்து அவங்க நமக்கே இப்படி சொல்கிறாங்கல்ல. அப்போ எவ்வளோ அவங்க வீட்டில் அவங்க என்ன ஒரு மனநிலையில் இருப்பாங்கன்னா, அவங்கள பற்றி கவலைப்பட்டு தான் பேசுகிறேன். அவ்வளோ பேர் வந்து அழகாக வாழ்த்து இருக்கீங்க. நீங்கள் வாழ்த்த நீங்களும் சந்தோஷமாக இருப்பீங்க. அதை நான் நிறைய டைமில் சொல்கிறேன். ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு வீடியோ பார்க்கும்போது கண்டிப்பாக ஒரு சின்ன திருத்தம், மாற்றம் வரும். உழைப்புனா எல்லாமே உழைப்பு தான்ப்பா. இன்னொருத்தர் வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, யூடியூப் மூடிட்டா நல்லாயிருக்கும். யூடியூப் மூடிட்டா நல்லா தான் இருக்கும். எங்களுக்கு ஒரு வியாபாரம்னு ஒரு தொழில் இருக்குது. ஏன்னா யூடியூப் தொடங்காததுக்கு முன்னாடியே நாங்கள் வியாபாரம் தொடங்கிட்டோம். வியாபாரம் தொடங்கி கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆக போகுது. யூடியூப் நாங்கள் சேனல் ஓப்பன் பண்ணி எத்தனை வருஷம் ஆகுது? 4 இயர்ஸ் முடிஞ்சிச்சு. 4 இயர்ஸ் முடிஞ்சிருக்கு. ஸோ எங்களுக்குன்னு ஒரு வியாபாரம் இருக்குது. ஆனால் பாவம் மூடிட்டா நீங்கள் தான் கஷ்டப்படுவீங்க. என்னென்னா, அடுத்த குடும்பத்தில் என்ன நடக்குதுன்னு பார்க்குறோம். பார்த்துட்டு அதை பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டு, அதில் இருக்க நல்லதை எடுத்துக்கிட்டு சந்தோஷமாக கமெண்ட் போடுறவங்க இருக்காங்க. ஆனால் இந்த வயிற்றுச்சல் படுறவங்களாம் இருக்கீங்கல்ல, உங்களுக்குலாம் பைத்தியமே பிடிச்சிருங்க. ஏன்னா அடுத்தவங்க குடும்பத்தில் நடக்கிறத பார்க்க முடியாது, பார்த்துட்டு வயிற்றுச்சல் கமெண்ட்டை போட முடியாது. இவ்வளோ கஷ்டம் உங்களுக்கு தான். அதனால் எங்களுக்கு மூடிட்டு போனாலுமே எந்த பிரச்சனையும் இல்லை. அதை தாண்டி நிறைய பேர் அங்கே பாருங்கள், அப்பா சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. அதை தாண்டி
சந்தோஷமா இருக்கும். அவ்வளோ கமெண்ட்ஸ் பார்க்கறதுக்கே ஒருத்தவங்க மா எங்கள் வீட்லேயே கிரகப்பிரவேசம் நாங்களே வீடு கட்டுற மாதிரி இருக்குமா அப்படின்னு நிறைய பேர் வாழ்த்திருந்தீங்க. அந்த தங்கங்களுக்கு எல்லாம் எங்களோட மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். என்ன சொல்வோன்னு தெரியல. அதை தாண்டி ஒருத்தர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபோன் பண்ணி அம்மா என்னை கூப்பிடுவீங்களா, நான் ரிப்ளை பண்ணும்போது கால் வந்தால் கண்டிப்பாக எடுப்பேன். அப்போ நான் எடுத்தேன், அம்மா நாங்கள் அண்ணா நகரில் இருக்கோம், என்னை கூப்பிடுவீங்களான்னு கேட்டாங்க. நிச்சயமாக நம்ம சொல்லிட்டு தான் நம்ம கூப்பிடுவோம் சரிங்களா. அப்படின்றப்ப என்ன சொல்கிறது, கண்டிப்பாக உங்கள் எல்லாரையுமே அழைப்போம். எப்பயுமே சொல்கிறதான், எண்ணம் போல் வாழ்க்கை. அடுத்தவங்களை வாழ்த்துங்க, நம்மளும் நல்லா இருப்போம். வாழ்க வளத்துடன். ஸ்பிரிட் பாசிட்டிவிட்டி. லவ் யூ ஆல். டடா பாய். வாழ்த்திட்டேன் நான் பட்டு இன்னைக்கு. இன்னைக்கு திருமண நாள் பிறந்த நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் தங்கங்களா. வாழ்க வளத்துடன், எப்போதும் மகிழ்ச்சியா நிம்மதியா சந்தோஷமா இருங்க பட்டுக்குட்டீஸ்.